கிறிஸ்து இயேசுவுக்குள் தேர்வனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த வயது வித்தியாசம் கிடையாது, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும். என்ன எனக்கெல்லாம் சொல்லணுமா பாஸ்டர், எனக்கு 70 வயசு ஆகுது, எனக்கு சொல்லணுமா பாஸ்டர்னா அவர் சொல்லிட்டாரு, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோட. இப்படி எல்லாம் பேசணுமா, டாக்டர் சொல்ற மாதிரிலாம் சொல்லணுமானா, ஆமா டாக்டர் சொல்ற மாதிரி சொல்லணும், வக்கீல் சொல்ற மாதிரி சொல்லணும், ஒரு முதலமைச்சர் சொல்ற மாதிரி சொல்லணும், ஒரு பிரதம மந்திரி சொல்ற மாதிரி சொல்லணும், ஒரு நியாயாதிபதி சொல்ற மாதிரி சொல்லணும். எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணோம். புத்தி சொல்லுவோம், வெறும் உபதேசம் மட்டும் பண்ண மாட்டோம், புத்தியும் சொல்லுவோம், உபதேசம் பண்ணுவோம். இயேசுவுக்குள் தேர்ந்தவனாக நிறுத்த வேண்டும். எப்படிப்பட்ட உறவின் அடிப்படையிலே இதையே போதகர் செய்கிறார்? 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, ஏன் பாஸ்டர் பாஸ்டர் மாதிரி பிரசங்கம் பண்ணாம நீங்க என்ன பாஸ்டர் பண்றீங்க, போதகர் மாதிரியா பிரசங்கம் பண்றீங்க? இனிமே எங்க வீட்டுல எங்க அம்மா சொல்ற மாதிரி இருக்கு, எங்க அப்பா சொல்ற மாதிரி இருக்குன்னா கரெக்டுங்க, உங்க அம்மா சொல்ற மாதிரி உங்க அப்பா சொல்ற மாதிரி தான் சொல்றேன். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது. அல்லேலூயா, எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக்கிறது போல, இப்போ தகப்பன் சொன்னா என்ன செய்யக்கூடாது? பிள்ளைங்க என்ன சொல்லக்கூடாது? மீறக்கூடாதுன்னு மட்டும் இல்ல, ஏற்றுக்கொள்ளணும். முதல்ல இந்த அப்பை எப்ப பார்த்தாலும் திட்டிட்டு இருக்கிறான்னு போய் உங்க அம்மாட்ட போய் என்ன செய்யக்கூடாது? கோல் சொல்லக்கூடாது. அம்மா காரையும் பிள்ளைய எப்ப பார்த்தாலும் கரிச்சு கொட்டாதீங்கன்னு அப்பனை என்ன செய்யக்கூடாது? அம்மா மாதிரிலாம் நல்லா கவனிங்க. அது வெள்ளை முக்காடு போட்ட அம்மா மாதிரிலாம் நல்லா கவனிங்க. நீங்க என்ன செய்யக்கூடாது? உங்க புருஷங்கிட்ட சண்டைக்கு போகக்கூடாது. தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லுறது போல, அப்படி எந்த தகப்பனாவது சொல்லலைன்னா நீங்க சரியான தகப்பனா இல்லை. உங்க பிள்ளை கெட்டு போகுதுன்னா அதுக்கு காரணம் உடனே நீங்க ஓசில சும்மா ஜக்குன்னு சொல்லிடுவீங்க, எல்லாம் உன் வளர்ப்பு தாண்டி காரணம் இல்ல, நீங்க தாங்க காரணம். ஏன்னா நீங்க சரியா புத்தி சொல்லல, நீங்க சரியா புத்தி சொல்லல. இப்ப சொல்றாரு, எப்படி சொல்லணுமா தகப்பன் புத்தி? புத்தியாக சொன்னார், தேர்தலாக சொன்னோம், எச்சரிப்பாக சொன்னோம். எப்படி சொல்றாங்க? பிள்ளைங்க கவனிங்க, என் பிள்ளைகளை பார்த்து பேசிட்டா பிரச்சனையே கிடையாது. இல்லைன்னா என்னன்னு என் பையனையே பார்த்து சொன்னாரு, என் பிள்ளையே பார்த்து சொன்னாருன்னு அது ஒரு பிரச்சனை வந்துருமில்ல, ஒரு வில்லங்கம் வந்துருமில்ல. அதனால இப்ப நான் சொல்றேன், அப்பா எப்படி சொல்றாரு? புத்தி சொல்றாரு. அப்பா என்ன சொல்றாரு? தேர்தலா சொல்றாரு. இங்க பாரு, இவ்வளவு உடம்பு ஏறினாலும் பரவாயில்ல, இனி உடம்பு என்ன செய்யும்? குறையும். நான் சொல்ற டயட்டை ஃபாலோ பண்ணு. அடுத்தது என்ன சொல்றாரு? இப்படியே இருந்தா வர்ற மாப்பிள்ளையெல்லாம் உன்னை வேண்டான்ட்டு போயிடுவான். உன்னையும் தான் சொல்றேன். ஓட முடியாம தடி உண்ணிட்டு போற கிழவனாட்ட நடந்து போறான், அவங்க அக்காவை பார்த்துட்டு பார்க்கிறேன். இன்னைக்கு சின்ன பசங்களை ஓட விடுவேன். நாங்கெல்லாம் இப்படிங்கிறக்குள்ள ஓடி கடைக்கு ஓடிட்டு போயிட்டு அந்த உறவினரை 2 வார்த்தை பேசுறதுக்குள்ள டீக்கு ஒரு சர்க்கரையோ டீ தூளை வாங்கிட்டு வந்து அம்மாட்ட கொடுத்துருவோம். இன்னைக்கு இருக்கிற பையன்கிட்ட போக சொன்னா கட்டலேருந்து இப்படி நீ இறங்குறதுக்கே 10 நிமிஷம் ஆகுது. கீழே தப்பித்தவரி உளுந்துட்டான்னு வச்சுங்க, எந்திரிக்க மாட்டான். இந்த தண்ணியில நிரப்பின பலூன் எப்படி ததுக்கா புதுக்கான கிடக்கோ அப்படி இப்படி ஆட்டி கையை ஊனி இப்படி 2 சுத்தி தான் எந்திரிப்பான். டொர்னோட்டோ மாதிரி. ஏன்னா ஒபிசிட்டி ஆகிப்போச்சு. என்ன ஆகிப்போச்சு? எச்சரிப்பாய் சொல்லுகிறோம். 1 தீமோத்தேயு 4:7-8 சொல்லுகிறது, பாஸ்டர் ஆவிக்குரிய பாஸ்டர் இருந்துட்டு இப்ப என்ன மாம்ச பாஸ்டரா மாறி இப்ப பிசியாலஜி பத்தி பாடம் எடுக்கிற பாஸ்டரா மாறிட்டீங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னா, தேவன் என்ன சொல்றாரு? வாக்கு தத்தங்கள், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இந்த ஜீவனுக்கும். எந்த ஜீவனுக்கு? எந்த ஜீவனுக்கு? இந்த ஜீவனை. எல்லாரும் சந்தேகப்படுறாங்க சிஸ்டர், யாராவது வாசிச்சிருங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. 1 தீமோத்தேயு 4:7-8 சிஸ்டர். அதேதான். தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. இப்ப இங்கதான் சொல்லுங்க, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. இந்த அற்ப பிரயோஜனம்னால உடனே அது வேண்டான்னு அர்த்தம் இல்லை. சரீரத்துல முயற்சி செய்யாதேன்னு சொல்லல. Rather train yourself
ஃபார் காட்லினஸ் ஃபார் while bodily training is of some value கொடுத்திருக்கு. அது ஆங்கிலத்தில், அதை நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. அற்பங்கிறது செந்தம் இல்லை, அதனால நமக்கு அது வேண்டாங்கிற மாதிரி தோணும். சரீர முயற்சி கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். சொல்லுங்க, சரீர முயற்சி கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். இப்போ நீங்கள் சுகரை வச்சுட்டு இருக்கிற ஒரு விசுவாசின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். பாஸ்டர், நான் விசுவாசமாக இருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி 4 ஸ்பூன் சர்க்கரையை போட்டு நம்மால் டீ குடிச்சிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டவர் ஒரு நாள் இவனை கைவிடவே மாட்டார் அப்படின்னு நானே பதில் பேச முடியாது. நைட்டு என்ன சாப்பாடு? இட்லி தோசை. அப்புறம் நைட்டு என்ன சாப்பிட போகிறீங்க? சாயந்தரம் என்ன சாப்பிட்டீங்க? நல்ல 2 ஸ்பூனு கரும்பு சர்க்கரை, ஒரு 5 ஸ்பூன் போட்டு டீ குடித்தேன். 5 ஸ்பூன் கரும்பு சர்க்கரையா? அப்போ போட்டால் தானே இனிக்குது. ஏன் கரும்பு சர்க்கரையை போட சொன்னாங்க தெரியுமா? வெள்ளை சர்க்கரையில் 1 ஸ்பூன் போட்டால் இனிக்கும், ஆனால் கரும்பு சர்க்கரை 1 ஸ்பூன் போட்டால் இனிப்பு கம்மியாக இருக்கும். அதனால தான் கரும்பு சர்க்கரை யூஸ் பண்ணாங்க. நம்மளால் எப்படி தெரியுமா? இந்த 1 ஸ்பூன் வெள்ளை சர்க்கரைக்கு ஈக்குவலாக 7-8 ஸ்பூன் கரும்பு சர்க்கரையை போட்டு பாயாசம் மாட்டா குடித்தா தான் நல்லா இருக்கும். இப்போ நான் இவங்களை பார்த்து சொல்கிறேன், சரீரத்தில் கொஞ்சம் முயற்சி பண்ணி டயட் கண்ட்ரோலாக இருங்க, அது கொஞ்சம் பிரயோஜனம். கொஞ்சம் வாக்கிங் 2 கிலோமீட்டர் போங்க, அது கொஞ்சம் பிரயோஜனம். சரீரத்தில் முயற்சி பண்ணாதேன்னு ஆண்டவர் சொல்லலை. அது பிரயோஜனம் உள்ளது, கொஞ்சம் அது பிரயோஜனம் உள்ளது. அதோடு என்ன செய்ய? தேவபக்திக்கு எதுவாக முயற்சி பண்ணு. அப்போ சரீரத்திலையும் முயற்சி பண்ணு, ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாச நம்பிக்கை பரிசுத்தத்திலையும் முயற்சி பண்ணுன்னு. அப்ப 2 முயற்சியும் நமக்கு தேவை. சில வாலிப பிள்ளைகளை பார்த்தா 3 குழந்தை இருக்கிற மாதிரி அப்பா மாதிரி இருக்கு. என்னடா பாஸ்டர் இன்னைக்கு காலையில் பரியாசம் பண்ண வந்துட்டார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மன்னித்து கொள்ளுங்க. உங்கள் தோற்றத்துக்காக எக்ஸசைஸ் பண்ணி உங்கள் உடல் நலத்தை சீராக வைத்து கொள்ளுங்க. இல்லைன்னா இதெல்லாம் பொண்ணு பார்க்குற காலத்தில் இது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் போது தான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். புரியுதா? புரியலையா? புரியலைன்னா அனுபவம் தந்தாதான் உங்களுக்கு புரியும்னா அதுக்கு ஆண்டவர் தான் உங்களுக்கு உதவி செய்யணும். ஸோ நாம் யாருன்னா தேவனுடைய ஆலயம். எதனால இந்த சரீரத்தை அப்படி பாதுகாக்கணும்? இதில் மகிமையுள்ள தேவனுடைய ஆவியானவர் தங்கியிருக்கிறார். ஆகவே அந்த ஆவியானவர் தங்கியிருக்கிற ஆலயத்தை ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக பரிசுத்தமாக நாம் காத்து கொள்ள வேண்டும். அப்படியானால் பாஸ்டர், நாங்கள் கிறிஸ்துவுக்குள் தேர்ந்தவனாக மாற்றணும்னா என்ன பாஸ்டர் செய்யணும்? 2 விஷயங்களுக்கு. 1 ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், 2 ஃபிசிக்கலி ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். சொல்லுங்க. முதல்ல ஆவியிலே பலப்பட வேண்டும், 2 சரீரத்திலேயும் பலவானாய் நாம் இருக்க வேண்டும். இப்போ நல்லா கவனிங்க. பாஸ்டர், நீங்கள் சொல்றது சரிதானா? வேத ஆதாரம் இருக்கா அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் சிம்சோன் மேலே தேவனுடைய வல்லமையான ஆவியானவர் இறங்கினார். அவன் ஆவியில பலப்பட்டவனாய் இருந்தபோது அவன் சரீரத்திலையும் பலவானாய் இருந்தான். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? தேவனுடைய ஆவியானவர் அவன் மேல் இருந்தபோது அவன் சரீரத்தில் பலவானாய் இருந்தான். அவனுடைய பலன் எதனால இருந்தது என்று யாருக்குமே தெரியல. அப்ப ஆவியானவருடைய பலன் இறங்கும் போது சரீரத்திலையும் பலம் இருக்கும். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா செய்யும் போது ஆவியானவர் இந்த சரீரத்தை எப்படி சரியா பராமரிக்கணும்னு கற்றுக் கொடுப்பார். அதனாலதான் பவுல் எழுதுறாரு கொரிந்தியர்ல, ஆகவே தேவனுக்கு சொந்தமான ஆவியானவருக்கு சொந்தமான உங்கள் சரீரத்தை வேசியின் அவயவங்களாக மாற்றாதிருங்கள் என்று ஒரு பரிசுத்த வாழ்க்கை இந்த சரீரத்துக்கு அவசியம் என்று சொல்கிறார். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை எங்கெல்லாம் முக்கியத்துவப்படுத்துகிறாரோ அங்கெல்லாம் இந்த சரீரம் எவ்வளவு பத்திரமாக, பாதுகாப்பாக, பரிசுத்தமாக, ஒழுக்கமாக பராமரிக்கப்பட வேண்டும் என்கிற சத்தியத்தையும் ஆவியானவர் இதோடு இணைத்து வைத்திருக்கிறார். ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது வேறல்ல, இந்த சரீரத்தை பராமரிப்பது என்பது வேறல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இருக்குமானால் இந்த சரீரத்தை பராமரிக்கிறதும் சரியாயிருக்கும். ஏன்னா ஆவிக்குரியவன் ஒழுக்கம் உள்ளவனாயிருப்பான், ஆவிக்குரியவன் பரிசுத்தம் உள்ளவனாயிருப்பான், ஆவிக்குரியவன் ஞானம் உள்ளவனாயிருப்பான், ஆவிக்குரியவன் இச்சையடக்கம் உள்ளவனாயிருப்பான். ஆகவே ஆவிக்குரிய வாழ்க்கை முக்கியம். சரி,
ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் நல்லா தேரணும்னா அது என்ன பாஸ்டர் ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னா ஒரு ஃபவுண்டேஷன் டாக்டரினை உங்களுக்கு வேகமாக சொல்லி கடந்து போகும். எபேசியர் 3:16 ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்னன்னா பழையன கழிதல் புதியன புகுதல். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப வாசிங்க 3:16 படிங்க. அவரின் ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பயப்படணும். அப்போ பரிசுத்த ஆவியினாலே உள்ளான மனுஷன்ல வல்லமையா பலப்பட்டா பழசு வெளியேறிடுமா. அப்ப அந்த பழசை பத்தி சொல்றாரு. எபேசியர் 4:22 சொல்றாரு. என்ன பாஸ்டர் பழசு அப்படின்னு கேட்டா அந்த பழசு என்ன படிங்க. அந்த படி இப்ப முந்தின என்றால் என்ன பழசு, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்குகிற இச்சை. இச்சை எப்படிப்பட்ட இச்சை? நம்மளை மோசம் போக்குகிற நாசப்படுத்துகிற இச்சை. நல்லா கவனிங்க. முகத்துக்கு பவுடர் போடுறதை விட ஃபேஷியல் பண்றதை விட உள்ளம் பரிசுத்தமா இருக்கிறது முக்கியம். மறுபடியும் சொல்றேன், முகத்துக்கு பவுடர் போடுறதை விட கழுவுறதை விட முகம் அழகு பண்ணி புருவத்தை தீட்டி ஃபேஷியல் பண்ணி அடுத்தவங்களை அட்ராக்ஷன் பண்ற மாதிரி முகத்தை பல பலன் வைக்கிறத விட இருதய பரிசுத்தம் முக்கியம். வராது. சட்டியில் இருந்தா தானே அகப்பில வரும். வராது வராது. நீங்க வாழ்க்கையில எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதை பத்தி பேசினா அது வரும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட பவுடர் அடிக்கிறதும் முகத்தை அழகு பண்றது. நீங்க இப்ப போன வாரத்தோட இந்த வாரம் சகப்பா இருக்கிறேன்னா அப்படியா ஓ ஓ அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், பெருமையா இருக்கும். அப்படி சொன்னா நல்லா இருக்கும்ல. வசனம் சொல்லுது, முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போன அந்த பழைய மனுஷனை நீங்கள் அழுக்கான அந்த வஸ்திரத்தை கழட்டி தூக்குற போடுகிறது போல அந்த பழைய மனுஷனை களைந்து போட்டுட்டு. எது பழைய மனுஷன்? எது பழைய மனுஷன்? எபேசியர் 4:17, 18, 19 படிங்க. அந்த பழைய மனுஷன் யாரு, அவன் கிரியை என்ன பார்ப்போம். ஆதலால் சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புறஜாதிகள், இப்ப இது ஆங்கிலத்தில் சொல்லுவது futility of their minds என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த futility of minds என்னன்னா மனதின் பயனற்ற நிலை என்று அர்த்தம். வீட்டில் நீங்க பாத்தீங்கன்னா பழைய இரும்புக்காரன் வந்தோடனே அதை தூக்கி சாமானத்தை வெளியே போடு, அந்த பழைய ஃபேனை தூக்கி போடு அப்படிங்க. என்னன்னா அது பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கு. அதே போல பலருடைய மனது பயன்படுத்த முடியாத மனதா இருக்கிறது. futility of their minds என்றால் என்னன்னா பயனற்ற மனநிலை. நீங்க நிறைய பேருடைய மனது இந்த சமூகத்துக்கு பயன் இல்லை, அந்த குடும்பத்துக்கு பயன் இல்லை. ஏன்? அந்த பையனுக்கே அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. 17ஆம் வசனத்துல வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி, அதுதான் பழைய மனுஷன். அந்த வீணான சிந்தை வேண்டாம். உன்னை பயனற்ற, உன் குடும்ப கௌரவத்தை கெடுக்கிற, உன் மான மரியாதை அளிக்கிற. நான் எப்போதும் ஒன்று சொல்லித்தரேன், அடுத்தவங்க கிட்ட சந்தோஷமா தைரியமா பெருமையா சொல்ல முடியாத எந்த ஒரு காரியத்தையும் செய்யாத. இதுதான் பரிசுத்தம். என்ன நான் சொல்றது புரியுதா? நான் அவளை வச்சிட்டு இருக்கேன், சந்தோஷமா சொல்லுவியா? பகிரங்கமா சொல்லுவியா? நான் அவனை லவ் பண்ணிட்டு இருக்கிறேன் சொல்லுவியா? சந்தோஷமா சொல்லுவியா? அம்மா அப்பாட்ட தைரியமா வெக்கமான கூச்சல் இல்லாம சொல்லுவியா? சொல்லுங்க. இப்பதான் நான் 2 தம் அடிச்சுட்டு வந்தேன் டாடி சொல்லுவியா? இப்பதான் டாஸ்மாக்ல போய் கொஞ்சம் ஒரு 2 பெக் அடிச்சுட்டு வந்த சொல்லுவியா? நீ மற்றவங்க கிட்ட சொல்ல வெட்கப்படுகிற காரியம், கூச்சப்படுகிற காரியம், அவமானமா நினைக்கிற காரியம், பயப்படுகிற காரியம், எங்க வெளியே தெரியுமோன்னு சொல்ற காரியம், மற்றவங்க கிட்ட தைரியமா சொல்ல முடியாத எந்த ஒரு செயலியும் செய்யாத, இதுதான் பரிசுத்தம். இது சுருக்கமா, இதுக்கு மேல டெபினிஷன் இல்லை. புரிஞ்சுதா? எது பரிசுத்தம்? அப்பா கிட்ட தைரியமா சொல்ல முடியலன்னா அது செய்யாது. அதுதான் பரிசுத்தம். தேவனுடைய ஊழியக்காரங்கிட்ட உன்னால பாஸ்டர் நான் இப்பதான் 2 பாட்டில் குடிச்சிட்டு வந்தேன்னு சொல்ல முடியலையா? அது செய்யாதன்ற. இதுதான் பரிசுத்தம். இதுதான் வீணான சிந்தை, இதுதான் மோசம் போக்கும் இச்சை, இதுதான் மனசை கெடுக்கிற சிந்தை. அதை செய்யாதீங்க. 18ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னங்க புத்தி என்ன செஞ்சிச்சான்? பவர் கட் ஆயிடுச்சு. புத்திக்கு என்ன ஆயிடுச்சு? பவர் கட் ஆயிடுச்சு. காதல் பண்ணா பவர் கட் ஆயிடும். யாரும் தவறு எடுத்துக்காதீங்கப்பா.
காதல் பண்ணா பவர் கட் ஆயிடும், புத்தி வேலை செய்யாது. போதை அடிச்சா புத்தி வேலை செய்யாது, பவர் கட் ஆயிடும். பொருளாசை வந்தா வேலை செய்யாது, பவர் கட் ஆயிடும். கஞ்சா குடிச்சா வேலை செய்யாது, பவர் கட் ஆயிடும். ரவுடிகளோட சேர்ந்தா, கெட்ட நண்பர்களோட சேர்ந்தா பவர் கட் ஆயிடும். அம்மா அப்பா புத்தி, பாஸ்டருடைய புத்தி எல்லாம் கேட்காது. விபச்சாரம் வேசித்தனத்தோட போய் சேர்ந்துட்டு, அவர் பொம்பளையோட சேர்ந்துட்டு அவ கூட அடிக்கடி கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்தா புத்தி வேலை செய்யாது, பவர் கட் ஆயிடும், அந்த காரம் ஆயிடும். வெக்கமான சூடு சொரண 65 வயசு கிழவனுக்கு இருக்காது, ரிட்டையர்மெண்ட் வாங்கினாலும் இருக்காது, கிழவிக்கு இருக்காது, கிழவனுக்கு இருக்காது. ஒரு குடும்பத்தில் பக்கத்து வீட்டுக்காரி ஹவுஸ் ஓனருக்கு காதல் கடிதம் எழுதிட்டா. அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு அடிச்சு பத்தி துரத்திட்டாங்க. அவ போயிட்டு 3 வருஷம் கழிச்சு ஒரு லெட்டர் எழுதுறா. அந்த லெட்டர்ல என்னதுல 60லும் ஆசை வரும், அந்தரங்கம் கிடையாதம்மா அப்படின்னாரு. எங்க அம்மா அந்த 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 அம்மாவை பத்தி அந்த சகோதரி சொல்றாங்க, வரட்டும் அவளுடைய தலைமுடி அறுக்காம விட மாட்டேன். அப்போ மனசு எவ்வளவு அசுத்தம், வயது முக்கியம் அல்ல. 90 வயசு கிழவன், 70 வயசு கிழவன், 65 வயசு கிழவன் 6 வயசு பிள்ளைய கற்பழிச்சான்னு பேப்பர்ல வருது, நமக்கு ஷாக்கிங்கா இருக்கு. கவனமா இருங்க. புத்தியில் அந்தகாரம், டார்க்கனிங் தயர் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதலே அவர்களுக்கு முடியாத ஒரு இருள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. எப்பா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாப்பான, இருந்தாலும் சும்மா நச நச நசன் இருக்கானே, எப்ப பார்த்தாலும் நொச்சு நொச்சு நொச்சுன்னு சொல்றானே, சர்ச்சுக்கு வா சர்ச்சுக்கு வா சர்ச்சுக்கு வா, பெரிய தொல்லையா இருக்கு இந்த ஆளோட. சீக்கிரமா எங்க அம்மா அப்பா போனதுக்கு அப்புறம் சபையை மாத்திரணும். மாத்திக்கோ, எனக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது, எனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. சபையை மாத்துறதுனால நீ மாற போறதும் இல்ல, உன் புத்தியில் இருக்கிற அந்தகாரம் மாற போறது இல்ல. வசனம் சொல்றது இருதய கடினம், ஹார்டன்ஸ் ஆஃப் ஹார்ட், அறியாமை. அந்த அறியாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, alienated for the life of God because of the ignorance. தேவனுடைய ஜீவனுக்கு அந்நிய, அதான் ஏலியனேட்டட்னா அந்நியமாய். தேவனுடைய ஜீவன் போனாதான் அது எரியும், வெளிச்சம் வரும். இன்னைக்கு அநேகருக்கு அந்த ரட்சிப்பின் வெளிச்சம் இல்லை. விளைவு என்ன? அறியாமை வந்து அவங்கள தேவனை விட்டு விலக்கி வைத்திருக்கிறது. தேவனுடைய ராபோதனத்தை எடுக்க முடியல. நிறைய பேர் பாருங்க, பரிசுத்தம் வாங்கின மாதிரி, இல்ல நான் எடுக்க மாட்டேன். அது பெருமையா? நீ பகிரங்கமா உன்னை வெளிப்படுத்துற, ஐயோ நான் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியமா இருக்கிறேன், சுத்த மனசாட்சியோடு பந்தியில உன்னால எடுக்க முடியவில்லை என்றால் நீ பகிரங்கமாய் உன்னை வெளிப்படுத்துகிறாய், நான் ஒரு பாவியா இருக்கிறேன், நான் தேவனோடு ஐக்கியம் இல்லை, பிசாசோடு ஐக்கியமா இருக்கிறேன், பாவத்தோடு ஐக்கியப்பட்டிருக்கிறேன், பரிசுத்தத்தோடு ஐக்கியம் இல்லை என்பதை வெளிப்படுத்துகிறாய். ராபோதனை பந்தி ஆராதனை என்ற காரியத்தில் ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சாலும் லீவு போட்டு நீ பங்கெடுத்தினாதான் நீ சரியான விசுவாசி. பாஸ்டர் உங்களுக்கு அப்புறம் எப்படி தசமபாகம் கொடுக்க? நீ கொடுக்கவே வேண்டாம் தசமபாகம். உன் ஆத்துமா தான் என்னுடைய சம்பாத்தியம், உன் தசமபாகம் என்னுடைய சம்பாத்தியம் அல்ல. என்னுடைய ஆண்டவர் என்னுடைய தேவையை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். நான் இப்பவும் சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன், காசு எல்லாம் நிறைய சேர்த்துட்டான் போல் இருக்கு, அதான் இவ்வளவு தைரியமா பேசுவேன். ஒரு நாளும் பணத்தை நம்பி நான் பிரசங்கம் பண்ணினதே கிடையாது. என் தேவனை நம்பி இவ்வளவு நாளா நான் வாழ்ந்திருக்கேன், இன்னமும் வாழ்றேன். எனக்கு அதை பத்தி பயமும் இல்லை, எனக்கு கவலை கிடையாது. சபை நடத்துவதற்கு தசமபாகம் அவசியம்தான், இல்லை என்று சொல்லலை. ஆனா தசமபாகத்துக்காக சத்தியத்தை மாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இதுதான் சத்தியம். இதை நீங்க கேட்டுத்தான் ஆகணும், நான் சொல்லித்தான் தீருவேன். இந்த 19ஆம் வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட நான் விரும்புகிறேன். 19ஆம் வசனத்தை பாடிங்க. உணர்வில்லாதவர்களாய், அந்த உணர்வில்லாதவர்களாய் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கொடுக்கப்படுனா, மனசாட்சி அற்றவர்களாக மாறி அசுத்தங்களுக்கு ஒப்பு கொடுத்துக்கிறாங்கன்னு போட்டிருக்குல்ல, அதுக்கு என்ன தெளிவான விளக்கம்னா, தங்களை சிற்றின்பங்களுக்கு முழுமையாக ஒப்படைத்து விட்டார்கள். என்னங்க? மனசாட்சி அற்றவர்களாக மாறி தங்களை சிற்றின்பங்களுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார்கள். இன்னொருத்துல கேலஸ் என்று போடப்படுது, கெலோஸ், CALLOS, கெலோயிஸ். கெலோயிஸ் என்றால் என்ன அர்த்தம்னா இரக்கமற்ற என்ற அர்த்தம். ஒன்று மனசாட்சி இல்லாமன்னு சொல்லலாம், இன்னொன்னு இரக்கம் இல்லாம. 4 வயசு குழந்தைய கற்பழித்தா அந்த குழந்தை எவ்வளவு
வேதனைப்பட்டு சாகும் என்பது அவனுக்கு தெரிந்திருந்தாலும் அவனுக்கு அந்த சிற்றின்பத்தின் மேல உண்டான மோக இச்சையினாலே தன்னுடைய இன்பத்திற்காக இன்னொரு உயிரை கொடூரமாக சித்திரவதை செய்து கொலை செய்து அந்த இன்பத்தை அனுபவிக்கிறான் என்றால் அவன் இரக்கமற்ற அல்லது மனசாட்சியற்றவனாய் சிற்றின்பங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவனாய் இருக்கிறான். இந்த கடைசி காலத்தில் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் மத்தியிலே எத்தனை மிருகங்கள் இருக்கிறார்கள் என்று தெரியாது. உன் பக்கத்து வீட்டுக்கார மிருகமா இருக்கலாம், அடுத்த வீட்டுக்கார மாடி வீட்டுக்கார மிருகமா இருக்கலாம், அல்லது எழுத்து வீட்டுக்கார மிருகமா இருக்கலாம், அல்லது 2 தெரு கழிச்சு 4 மிருகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்கள் குழந்தைகளையும் பெண்களையும் ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும், நீங்க ஆம்பளை பிள்ளைகளாம் பிரச்சனை இல்லைன்னு நினைக்காதீங்க, ஆம்பளை பிள்ளைகளையும் அபியூஸ் பண்ணுகிறான். ஆகவே கடைசி காலம் நம்ம காட்டு மிருகங்களுக்கு மத்தியில் வாழ்கிறது போல தேவ பக்தி அற்றவர்களாக சிற்றின்பங்களுக்கு ஒப்பு கொடுத்து கஞ்சா போதையினாலே மதுபான போதையினாலே பலவிதமான போதை அப்படின்னு என்னன்னு தெரியாது. அதுல சினிமா படத்துல ஏதோ ஒரு டால்க் பவுடரை போட்டு அவன் இப்படி இப்படின்னு மூக்குல சருகிற மாதிரி பார்த்துருப்பான். ஆனா இன்றைக்கு அபின்னு கஞ்சா என்ற பல விஷயங்கள் நாட்டுக்குள்ளே புழங்குகிறதாக பிரபலமான அரசியல்வாதிகள் அவ்வளவையே சிஎம் கூட ஒரு மாரத்தான் ஓட்டத்தை போயிருக்காங்க. எதுக்குன்னா போதை விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்னைக்கு அவங்க பிரதானமா வச்ச பிரச்சாரத்துல ஒண்ணு அந்த ஒரு போதை விழிப்புணர்வு பிரச்சாரம். எங்க பார்த்தாலும் இளைய சமுதாயம் பலவிதமான பாவங்களில மாற்றிருக்கிறது. என்னென்ன பாவங்கள் அப்படின்னா, 1 போதை, 2 விபச்சாரம், 3 ரவுடித்தனம், 4வது காதல், 5வது பாத்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கைக்கு எதிரான வாழ்க்கை. அந்த முறையீடு மாறி இருக்கு. இப்ப எதுல அவங்க மாட்டிக்கொண்டிருக்கிறாங்கன்னா, நூதனமான வாழ்க்கை, வலைத்தள அடிமைத்தனம், பணமே அவர்களுக்கு பிரதானம். கோட் கல்ச்சர். கோட் கல்ச்சர் என்னன்னு தெரியுமா? டிவியில் பாருங்க, இப்போ விளம்பரம் வரும். ஒரு ஆடு இருக்கும், கூலிங் கிளாஸ் போட்டுட்டு காலையெல்லாம் மோதிரம் போட்டு காதலையெல்லாம் கம்மலெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கும். அதான் கோட் கல்ச்சர். இந்த கோட் வந்து எது தெரியுமா? அந்த கிறிஸ்துவனுடைய அடையாளம். இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசுல வாலிப வயசுல நாங்கள் படிச்சது. இன்னைக்கு அது நடைமுறைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு ஜென்சி என்று சொல்லப்படுகிற இளைய தலைமுறையை நம்முடைய சபைக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கும் இந்த கோட் கல்ச்சர் வந்துருச்சு. இன்னைக்கு வேதத்தை தூக்குன்னு சொன்னா அது செல்போனை தான் தூக்குது. எதை தூக்குது? பைபிள் தூக்க சொன்னா செல்போனை தான் தூக்குது. நான் ஏன் இங்க பார்த்து பேசுறேன்னா, பாஸ்ட் பிள்ளைங்க அப்படித்தான் இருக்காங்க அப்படின்னு வீட்டில் போய் பேசாதீங்க. அங்க பார்த்து பேசினா எம்பளை தான் கிடைச்சாரா பாஸ்ட்டுக்கு, எம்பளையவே பேத்து பேசினாரு அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்கல்ல. அதனால என் பிள்ளைகளை பார்த்து பேசிட்ட பிரச்சனை இல்லை இல்லையா? என் மனைவி சொல்லுவாங்க, நீங்க இப்படி பார்த்து பிள்ளைகளை பார்த்து பேசுங்க, எல்லாம் நம்ம பிள்ளைகளை என்ன நினைப்பாங்க அப்படின்னு என்னை வந்து வீட்டில் அதட்டுவாங்க. அதனால தான் ஒரு விளக்கத்தை நான் சொல்லிட்டேன். அங்க பார்த்து பேசினா பிரச்சனை வந்துடும், இங்க பார்த்து பேசினா பிரச்சனை இல்லை. அதனால தான் இங்க பார்த்து பேசும். உங்க பிள்ளைங்கனால செல்போன் 48 மணி நேரம் இல்லாமல் இருக்க முடியுதா? டெஸ்ட் பண்ணி பாருங்க, சண்டை வரும் வீட்டில். உங்க பிள்ளைனால டிவி பார்க்காம இருக்க முடியுதா? எத்தனை பிள்ளைங்க காது குத்துறதுக்கு கேட்க போது, எத்தனை பெற்றோர் உங்க பிள்ளைக்கு காது குத்த போறீங்க? ஆம்பளை பையனுக்கு சொல்றேன், பொம்பளை பிள்ளைக்கு. அடுத்தது மூக்குத்தி குத்துற பழக்கம் வரும். அப்புறம் கையில காப்பு போடுற பழக்கம் வரும். எதிர்காலத்தில் என்ன கருவுமோ காலில் கொலுசு போட்டு கூட ஆம்பளைங்க நடந்தாலும் நடப்பாங்கன்னு தோணுது எனக்கு. மூக்குத்தி குத்தி காலில் கொலுசு போட்டு ரோலாக்கெல்லாம் போட்டு ஜிமிக்கிலாம் போட்டு, நம்ம ஜெய் சிஸ்டர் ஜிமிக்கி போட்டிருக்காங்களா அந்த மாதிரி ஜிமிக்கிலாம் போட்டு நாளைக்கு அப்படிலாம் நடக்கிற. ஏன்னா நான் படிக்கிற காலத்தில் எவனாவதுக்கு அந்த ஒரு சில பிரிவினர் இருப்பாங்க, அவங்களுக்கு சடங்குக்காக காது குத்திட்டு வருவாங்க, சின்னதாக குத்திட்டு வருவான். அவனை பார்த்து கேலி பேசி அவன் அடுத்த நாள் அது குறிப்பிட்ட நாள் போடணும். அவன் அழுகாத அழுக. இன்னைக்கு குத்தினா அதை குத்துனது அப்படி காய்ச்சிட்டு போனாதான் அப்படியே ஒரு கெத்தா இருக்கு இல்ல? உலகத்தில் சொல்ற வார்த்தை கெத்து. பைபிள் இல்லை, இருக்கா பாஸ்ன்னு கேட்காதீங்க, உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக சொல்றேன். இன்னைக்கு வயசானது முதற்கொண்டு சின்ன வயசு வரைக்கும் காதுல குத்துறேன் அப்படிங்கிறது. நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். ரைட், கம் டு த பாயிண்ட். மறுபடியும் நம்ம திரும்ப நம்முடைய காரியத்துக்கு நேராக நம்ம வருவோம். இப்போ அசுத்தங்களின் மேலே ஆசை உள்ளவர்களாக காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. பாருங்க, சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி
தங்களை காம விகாரத்துக்கு. மனைவியை தவிர வேறொரு பொம்பளை மேல இச்சை ரொம்ப ஜாஸ்தியா கொந்தளிக்கு வருதுன்னா நீ மனுஷனா இல்லாமல் மிருகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். மிருகம், குரங்குக்கு தான் அந்த மாதிரி புத்தி இருக்கும். நான் சொல்லல. ஒரு யூடியூப்ல ஒரு சைக்காலஜிஸ்ட் சொல்றாரு, இந்த கஞ்சா இந்த மாதிரி போதைகள்லாம் என்ன பண்ணுமா, மனிதனை குரங்கா மாத்திருமா. அது போடும்போது என்ன செய்யணும்னு நினைச்சு போறானோ அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அதே மனநிலையில் தான் இருப்பான். அதுதான் அந்த போதை செய்யக்கூடிய வேலை. இன்னைக்கு அந்த போதைக்கு ஈக்குவலா விபச்சாரம் இருக்கிறது. இந்த கள்ள உறவு, மனைவி கிட்ட சில பேர் ஒழுங்கா இருக்கவே மாட்டான். பொண்டாட்டியை பிடிக்காது, பொண்டாட்டி கூட ஒழுங்கா வாழ்க்கை நடத்த மாட்டான், பொண்டாட்டியை நல்லா கனம் பண்ண மாட்டான், பொண்டாட்டியை தங்கமே செல்லமேன்னு பேச மாட்டான், பொண்டாட்டியை எப்போ பார்த்தாலும் மட்டம் தட்டுவான். ஆனா பொண்டாட்டியை வாடி போடின்னு பேசுவான், வெப்பாட்டிய ஏண்டா என்னம்மா என்ன செல்லும் என்னடா தங்கம் அப்படின்னு எல்லாமே பேசுவான். ஏன்னா கள்ள தொடர்பு ரொம்ப கரும்பா இனிக்குது, கட்டி கரும்பா கள்ள தொடர்பு இனிக்குது. வேதம் சொல்லுகிறது, விபச்சாரக்காரர் யாவரையும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். எய்ட்ஸ் வந்து சாவே. ஏன் பாஸ்டர் சபையில் இது பேசுறீங்கன்னா எதிர்காலத்தில் இது செய்யக்கூடாதுன்னு தான் சொல்றேன். உபாகம் 28 சாபமா போட்டு தள்ளினார். என்னன்னா, கை கொண்டா உனக்கு ஆசீர்வாதம், 14 ஆசீர்வாதம். நீ கை கொண்டா ஆசீர்வதிக்கப்படுவேன்னு தெரியும், அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஐயப்பா, சப்போஸ் நீ கை கொள்ளாம போனீங்கன்னா உனக்கு என்ன நடக்கும் பாருங்க. கேன்சர் வந்தா கூட 10 பேர் எலுமிச்சை பழம் ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வந்து நம்மளை பார்ப்பாங்க. ஆனா எய்ட்ஸ்ல நீங்க போய் படுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க குடும்பத்தையே யாருக்கிட்ட சேர்க்க மாட்டாங்க. சேர்ப்பாங்களா? சகல விதமான அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி. இதை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த ஆவலோடு நடப்பிக்கிற காரியத்தை தீராத மோகம் கொண்டு ஒழுக்கக்கேடான தீய செயல்களை வெட்கமில்லாமல் தொடர்ந்தும் செய்யும் மனநிலை. எவன் ஒருவனுக்கு தான் செய்யக்கூடிய ஒழுக்கமற்ற சமூக கேடான மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை செய்வதற்கு பேராசியுடன் வெட்கமில்லாமல் செய்கிறானோ அவனைத்தான் இது சொல்லுது. அவளையும் சொல்லுகிறது, அவளையும் சொல்லுது, அவனையும் சொல்லுது. காதலுக்கு ஏன் நான் தடை சொல்றேன் அப்படின்னா, வேதம் அதை அங்கீகரிக்கிறது இல்லை. ஏன்னா அது ஒழுக்கக்கேடான ஒரு விஷயம். ஏனென்றால் காதல் என்பது ஆணோடு ஆணும் காதல் வருகிறது, பெண்ணோடு பெண்ணும் காதல் வருகிறது. இப்போ பொதுவா காதல் நல்லதுன்னு நான் சொல்ல முடியுமா? சில பெற்றோர் என்ன பண்றது பாஸ்டர், காதலிச்சிட்டா அதனால இப்ப என் மனைவி சொல்றா, என் பொண்ணை ஒரு சொல்லக்கூடாது இது மாதிரி அப்படி இப்படி அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். நான் சம்மதம் சொல்லணும்னு எதிர்பார்த்தா சம்மதம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா, அது இன்னொரு பொண்ணா இருந்தா நான் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? பிரபலமான ஹாலிவுட் ஆக்டர் ஜாக்கி சான்னு ஒருத்தர், பத்திரிக்கையில் படித்தேன். அவருடைய புள்ள இன்னொரு பெம்பளை பிள்ளையோட குடும்பம் நடத்துறா, லெஸ்பியனாக. எப்படி அவர் அங்கீகரிப்பார்? ஒரு சொத்தும் கொடுக்காம எல்லாத்தையும் 10,000 கோடி ரூபாய் சொத்து அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டார். பையனுக்கும் கொடுக்கல, பிள்ளைக்கும் கொடுக்கல. பையன் சொல்றாரு, நாங்களா எங்க பேரண்ட்ஸுக்கு மரியாதையா நடப்போம், இவன் ஒரு சூவெல்லாம் செருப்புலாம் ஒரு ஓரமா எடுத்து வைப்போம், இவன் வரும்போதே ஒரு சுவை இப்படின்னு உதறான், இன்னொரு சுவை இப்படின்னு உதறான், வீட்டுக்குள்ள ஹாய் டாட் அப்படிங்கிறான். நாங்களே எங்க அப்பாவை பார்த்தா அப்படின்னு சொல்லி வணக்கம் சொல்லுவோம், இவன் ஹே டா ஹாய் ஹாய் ஒய் அப்படிங்கிறான். கல்ச்சரே வேறையா இருக்கு, இது எனக்கு பிடிக்கவே இல்லைன்னாரு. அதனால ஏன் உழைப்புல என் மகன் வாழ்றதுனால தான் இந்த மாதிரி இருக்கான், அதனால அவன் சொந்தமா உழைச்சானா தான் அவனுக்கு மரியாதைன்னு என்னன்னு தெரியும்னு 10,000 கோடி ரூபாய் சொத்தையும் அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டார். ஒரு உலக மனுஷன், தேவனை அறியாத ஒருவன் தன் பிள்ளைகள் எப்படி நடக்க வேண்டும் என்கிற காரியத்தில் எவ்வளவு கவனமாயிருந்தால், விசுவாசியே நீ பரலோகம் செல்ல வேண்டும், உன் பிள்ளை பரலோகம் போகணும், எவ்வளவு கவனமாக குடும்பத்தை நடத்த வேண்டும், நீங்கள் ஒழுக்கமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் ஒரு பெரிய முடிவெடுக்க வேண்டிய ஒரு நேரம். எபேசியர் 2:1 சொல்றாரு, பழைய மனுஷன் சொல்றதுனால, அக்கிரமங்களினால் பாவங்களினால் மரித்துள்ளார் இந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட அவர் உயிர்ப்பித்தார்,
2ஆம் வசனம் சொல்றாரு, இதுக்கு காரணம் என்ன? ஏன் அந்த ஒழுக்கக்கேடான தீய செயல்களை பேராசையுடன் வெட்கமில்லாமல் தொடர்ந்து அல்லது தீராத மோகம் கொண்டவர்களாக செய்கிறார்கள் என்றால், அவர்களை ஆப்ரேட் பண்ற ஒரு எனர்ஜியான ஃபோர்ஸ் ஒன்று இருக்கிறது. அது எங்க இருக்கிறது என்றால், வானமண்டலத்துக்கு பொல்லாத ஆவியின் சேனையாக, பிசாசின் சக்தியாக இருக்கிறது. அந்த எபேசியர் 2:2 சொல்கிறார், கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில், 2வது வரி 3வது வரி, கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாய் நடந்து கொண்டீர்கள். இது ஆங்கிலத்தில் சொல்லப்போனா என்ன சொல்லப்படுகிறதா? the prince of the power of the air, following the prince of the power of the air. அதாவது ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவியை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். இப்போ இச்சையில வாழ்கிறவர்கள் இயேசுவை பின்பற்றாமல் சாத்தானை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவ்வளவுதான் விஷயம். இன்னும் நீ இச்சையில விழுந்திருக்கிறாயா? இன்னும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இன்னும் சமூக ஒழுக்கக்கேடான காரியங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? உலகத்துல இதெல்லாம் சகஜமப்பா, அரசியல்வாதிகள் வாழ்க்கையில 2-3 சகஜமப்பா அப்படின்னு சொன்னா, இது வேதத்துக்கு சகஜம் அல்ல, கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு சகஜம் அல்ல. வேதம் சொல்கிறது என்னன்னு, இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக நீ வாழ்ந்த, ஆகாயத்து அதிகார பிரபுக்கு பிரியமானபடி நீ வாழ்ந்து பின்பற்றின, இந்த உலகத்தையும் பின்பற்றாத, ஆகாயத்து அதிகார பிரபுவையும் பின்பற்றாத, நீ பரலோகத்தை பின்பற்று. ஏன்னா நீ பரலோகவாசி, உன்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இங்க ஒரு 60, 70, 80, 100 வருஷம் வாழ்வே, அதுக்கப்புறம் மரித்து போவே. உன்னுடைய ஜீவன் நித்திய ஜீவனை அடைந்து பரலோகம் செல்ல வேண்டுமானால் நீ உலக வழக்கத்தின்படி வாழாத. ஆசாசியா கல்யாணம் பண்ணால 3 வருஷத்துல புளிச்சு போக போகுது, 3 வருஷத்துல நார போகுது. நீ இப்படிப்பட்டவன் தெரிஞ்சா, எங்க அம்மா சொன்னபடி அன்னைக்கே எங்க அம்மா பேச கேட்டுக்கணும், அன்னைக்கே என் பாஸ்ட் சொன்னதை நான் கேட்டுக்கணும், கேட்காம உன்னை கல்யாணம் பண்ணணுது என்னுடைய தப்படி, ஏன் தப்படி அப்படின்னு மண்டை மயிரை பிச்சுக்கிட்டு ஆகாயத்தை வெறிச்சு பார்த்துட்டு டாஸ்மார்க்கை நோக்கி வேகமாக ஓடும் போதுதான் என் போதகர் சொல்லை நான் கேளாமற் போனேனே, எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமற் போனேனேன்னு அன்னைக்கு புரியும். என்னைக்கு புரியும்? தூங்கூடாம நொய்யின்னு சண்டை போடுவா. டேய் எந்திரா, பதில் சொல்லிட்டு தூங்குடா. ஏண்டி கொஞ்சம் நிம்மதியா தூங்க விடுறீ? முடியாதுடா, எனக்கு பதில் சொல்லு. பாத்ரூம் போன என்னடா பண்றா? பாத்ரூம்ல எவ கூடடா சுத்திட்டு வந்த? என்னடா வேற சென்ட் வாசடிக்குது? உன்னை டார்ச்சர் 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 டார்ச்சர். ஏன்னா லவ் பண்றவங்களுக்கு எல்லாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை அவ்வளவு சீக்கிரம் வராது. இது சைக்காலஜி. நல்ல சைக்காலஜி டாக்டர்கிட்ட போய் நீங்க போய் கேட்டு பாருங்க, இதுதான் உண்மை. கடைசியில அவனை பார்த்தாலே பிடிக்கல, அருவருப்பா இருக்கு சொல்றானா? அவளை பார்த்தாலே பிடிக்கல, அருவருப்பா இருக்கு சொல்றானா? ஏன்? ஆனா காதலிக்கும் போது தெரியலையே. காதலுக்கு என்ன இல்லையா? என்ன இல்லையா? அறிவில்லை. என்ன இல்ல? அறிவில்லை. அது ஒரு குழி, அது ஒரு சாக்கடை, அது ஒரு செப்டி டேங்க்னு தெரியாது. உளுந்ததுக்கு அப்புறம் மணக்கும். வெயில்ல போவான் பாருங்க, கையை கோத்துட்டு. நான் யோசிப்பேன், நிழல தேடி நான் ஓடுற தவிச்சு எங்கடா மரம் இருக்குன்னு நான் ஓடுவேன். இவன் 2 பேரும் கையை கோத்துட்டு ஜாலியா. நான் நினைப்பேன், அவங்களுக்கு எப்படி இருக்கும் போல, சூரியன்லேருந்து அப்படியே பனியா அவங்க மேல சில்லுன்னு கொட்டி உடம்பெல்லாம் சிலுத்துட்டு அப்படியே கையை பிடிச்சான்னா பனி அப்படியே உரை பண்ணி வருது. சினிமாவில் அப்படித்தானே காமிக்கிறான், அப்படித்தானே காமிக்கிறான். அப்படித்தான் தோணும். வசனம் சொல்லுகிற உலகம் வழக்கம் வேண்டாயா. இன்னைக்கு நல்ல சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க எல்லாம் கேட்டுக்க, என் சபையில் இருக்கிற பிள்ளைங்களை கொடுத்து எனக்கு ஒரு நம்பிக்கை வர வேண்டும். எபேசியர் 2:2 சொல்லுகிறது, கீழ்ப்படியாமல் பிள்ளையிடத்து கிரியேசை ஆகாயத்தை பதிவு ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடந்து கொண்டீங்க. ஜென்சி தலைமுறையா இருக்கிறாத 2:3 சொல்லுகிறது. 3ஆம் வசனம், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில், அதுதான் பழைய மனுஷன், மாம்ச இச்சையின்படி நடந்து மாம்சமும் மனசும் விரும்பினதை. இப்போ கிறிஸ்துவனுடைய என்ன செய்யறாங்களா?
கலத்திர 5ஆம் அதிகாரத்துக்கு வந்து அங்கே 21ஆம் வசனத்தை படிக்கும்போது என்ன சொல்றோம்? கிறிஸ்துவனுடையர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையிலே என்ன செய்யறாங்க? மனசும் மாம்சும் விரும்பினதை செய்யறதுக்கு அவங்க இடம் கொடுக்கறது இல்லை. நான் நேரம் வேகம் கடந்து போறேன். இப்போ இதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு தான் கர்த்தர் என்ன பண்றாரு? எபேசிய 4:11-15 சொல்றாரு. அதுல 11-12 பர்பஸ் சொல்றார். 13ஆம் வசனத்துல சர்வீஸ் கொடுக்கிறார். 14ஆம் வசனத்துல நம்மளை சேவஸ், நம்மளை காப்பாற்றுகிறார். 15ஆம் வசனத்துல நம்ம வாழ்க்கையை சக்சஸ் ஆக்குறார். என்ன படிச்சிருவோமா? 11:12 சொல்றாரு, பர்பஸ் என்ன? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராகணும், பரிசுத்தவான்களாகிய நாம சீர்பொருந்து பண்ணணும். இதுதான் பர்பஸ், அதுதான் நோக்கம். ஆபீஸ் சர்வீஸ் என்ன? 13ஆம் வசனம் சொல்றாரு, அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதக ஊழியத்தை கொடுத்து சபையை டீச் பண்றார். இதுதான் ஒரு ஆபீஸ் சர்வீஸ் கொடுக்கிறாரு. முதல்ல என்னது? பர்பஸ், நோக்கம். ரெண்டாவது ஆபீஸ் அண்ட் சர்வீஸ். மூன்றாவது என்ன சொல்றாரு? சேவஸ், நம்மளை காப்பாற்றுகிறார். எதுக்கு? மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காட்டுகளினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலையுள்ளாயிராமல். முதல்ல சொல்றாரு, நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் தந்திரமான இந்த உபதேசங்கள், ஆலோசனைகள். இப்போ ஒரு பையன் காதலிக்கும் போது அந்த ஃப்ரெண்டு காதலிக்க நினைக்கிற பொண்ணோட ஃப்ரெண்டை பிடிப்பான். ஏப்பா ப்ளீஸ் தயவு செய்து எப்படியாவது சொல்லுமே, அவளுக்கு என்ன கலர் பிடிக்குன்னு சொல்லு, அவளுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்குன்னு சொல்லு, அவளுக்கு என்ன சென்ட் பிடிக்குன்னு சொல்லு, அவளுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு. அவ வந்து சொல்லுவா, ஏண்டி ரொம்ப தான் அழட்டிக்கிற, பாவண்டி அவன், எனக்கெல்லாம் இப்படி ஒரு ஆள் கிடைச்சானா நான் இன்னும் விட்டு வச்சிருக்க மாட்டேன்டி சொல்லுவா. சொல்லுவா. அவ வைக்கிறது எது தெரியுமா? அடியில பெரிய டைம் பம்மா பார்க்குறான். உன் எதிர்காலம் வெடிச்சு நாசமா செதறி போற. இவ போட்டு அதே ட்ரெஸ் அடுத்த நாள் போட்டு வருவான். பார்த்தோன்னே அவளுக்கு ஷாக் ஆகணும். ஏன்னா உழவு சொல்றதுக்கு பக்கத்தில் ஆளை வச்சு எல்லாம் கேட்டு கேட்டு தெரிஞ்சோம். இது அந்த கால படத்துலேருந்து இந்த கால படம் வரைக்கும் எல்லாம் காமி. நான் சின்ன வயதில் பார்த்ததுனால சொல்கிறேன். ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் பசங்க பண்ணினதை பார்த்து சொல்கிறேன். நானெல்லாம் அந்த வேலையை பண்ணினதே கிடையாது. பந்துக்கு பின்னால் ஓடுறதுக்குனே தவிர ஒரு பிள்ளைக்கு பின்னால் இது வரைக்கும் நான் ஓடினதே கிடையாது. என்ன பார்க்குறீங்க? யோ சொல்கிறது நம்ப முடியுதானா? 17 வயசுலேருந்து ஊழியத்துக்கு வந்தேன். நான் எப்படி வாழ்ந்தேன்னு மரியாள் சிஸ்டர் சாட்சி. இங்கே வரும்போது எனக்கு ஒரு 23 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். மரியாள் சிஸ்டர் நான் எப்படி வாழ்ந்தேன்னு சாட்சியாக. அதுக்கு முன்னால் இருக்கிறதுக்கு எங்கள் அம்மா அப்பா சாட்சியாக இருக்காங்க. கல்ராயன் மலையிலிருந்து அங்கே சாம்பியல் இப்போ ஊழியக்காரர் இருக்கிற அவர் சாட்சியாக இருக்கிறார். எல்லா இடத்துலையும் நான் எப்படி வாழ்ந்தேங்கிறதுக்கு சாட்சியாக இருக்கிறாங்க. அவ்வளவே என்னை லவ் பண்ண பிள்ளைங்க கூட சாட்சியாக இருக்காங்க. நான் லவ் பண்ணலை, என் பிள்ளை கணக்கிறா பாருங்க. ஏன்னா நான் யோக்கியனாட்டெல்லாம் பேசக்கூடாதுல்ல. போராட்டங்கள் வரும். எங்கள் அம்மாட்ட போய் சொல்லுவேன், 2 கை தட்டினா தாண்டா ஓசை வரும், ஒரு கை தட்டினா ஓசை வராது. எங்கள் அம்மா அழகாக ஒரு பதில் சொல்ல. எங்கள் அம்மா தான் எனக்கு ஃப்ரெண்டு. எங்கள் அம்மாவுக்கு எனக்கும் ஒளிவு முறை கிடையாது, என் மனைவிக்கும் எனக்கும் ஒளிவு முறை கிடையாது, என் மகளுக்கும் மகனுக்கும் எனக்கும் நடுவில் ஒளிவு மறைவு கிடையாது. நாங்கள் எல்லாம் டிரான்ஸ்பரன்சியாக இருக்கிறோம். இங்கே யாருமே வந்து ஊடுருவி வந்து எந்த தாக்குதலும் செய்ய முடியாது. என் மனைவி கிட்ட யாராவது வந்து எதாவது கோல் சொல்லலான்னா மொக்க வாங்கிட்டு போயிடுவாங்க. பைபிள் அந்த வார்த்தை கிடையாது. அதனால அதை சப்ஜெக்ட்லேருந்து சபாநாயகரை நீக்கி விடுங்களேன். ஒரு அலலியா சொல்லுங்களேன். டிரான்ஸ்பரன்சியா உங்கள் லைஃப் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ வேகமாக அடுத்தது சொல்கிறேன். 15ஆம் வசனம் வாசிங்க. அன்புடன் சத்தியத்தை காக்க ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றும் நம்ம வளரணும். இதுதான் சக்சஸ் ஆன ஒரு வாழ்க்கை. இப்போ ஆண்டவர் இப்படி நடக்கணும்னா அதுக்கு என்ன அட்வைஸ் பண்றாரு? ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிந்து அடங்கு. எதுக்கு இந்த 4 ஆஃபீஸை கொடுத்துருக்காரு? 5 ஆஃபீஸ்: அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள். இந்த ஆஃபீஸை கொடுத்தது சர்வீஸ் ஏன் சபையில கொடுக்குறாரு அப்படின்னா, நீங்க காப்பாற்றப்படணுங்கிறதுக்காக. எபிரேயர் 13:17 சொல்லி உங்களுக்கு சத்தியத்தை போதித்து உங்களை நடத்துவதை நீங்கள் நினைத்து. அடுத்தது என்ன சொல்றது? உங்களுக்கு ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறா, அவங்க இரவும் பகலும் விழித்தவர்கள் ஆனபடியால் அவள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படிக்கு அவள் கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று சொல்லப்படுது. அவளை துக்கப்படுத்தாதீங்க, கீழ்ப்படிந்து அடங்கு என்று சொல்லுகிறார். அப்போ உங்களால் பரலோகம் கொண்டு செல்ல முடியாத உண்மையான
செல்வங்களை தருகிறவர் யார் என்றார்? ஊழியக்காரன். இயேசு கிறிஸ்துவினுடைய செல்வங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுக்குற. நிறைய பேர் இன்னைக்கு கீழ்ப்படியாம போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஊழியக்காரனை துக்கப்படுத்தினா நான் நல்லா தானே இருக்கிறேன், என் வீட்டில் நகை இருக்கு, எங்களோட பேங்க்ல பணம் இருக்கு, சொந்த இடம் வாங்கியிருக்கிறேன், இப்பவும் புதுசாக இடம் வாங்க போறேன், 4 வீடு கட்டியிருக்கிறேன் அல்லது 2 வீடு கட்டியிருக்கிறேன், காரு பங்களாலாம் வாங்கியிருக்கிறேன், நான் ஆசீர்வாதமாகத்தான் இருக்கிறேன். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஆவியானவர் காலையில் எனக்கு சொன்னதை சொல்றேன், உன்னால் பரலோகம் கொண்டு செல்ல முடியாத செல்வங்கள் உண்மையான ஆசீர்வாதங்கள் அல்ல. நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சபை விட்டு வந்தேன், நான் நல்லா தான் இருக்கேன். வீடு கட்டினது சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணது சொல்லுவாங்க, கார் வாங்கினது சொல்லுவாங்க, தொழில் விருத்தியானது சொல்லுவாங்க. நானும் ரொம்ப நாள் யோசிச்சேன், ஆமா நல்லா தான் இருக்காங்க. எனக்கு ஆண்டவர் சொன்னார், அடே 7 ஹில்ஸுக்கு போறவங்களாம் நல்லா தான் இருக்காங்க, எல்லா இடத்துக்கும் மற்றதெல்லாம் இது பண்றதெல்லாம் நல்லா தான் இருக்காங்க, அநியாயம் அக்கிரமம் பண்றவனெல்லாம் நல்லா தான் இருக்காங்க, பல பேரை கொலை செஞ்சவன் கலவரம் பண்ணவன்லாம் நல்லா தான் இருக்கான், கோடீஸ்வரனா இருக்கான். அது முக்கியம் இல்லை. நீ பரலோகம் வரும்போது உன் கூட என்ன வரும்? முதல்ல நீ பரலோகம் போவியா? வசனம் சொல்லுகிறது, நன்றாக நீ கவனிக்கணும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 16ஆம் வசனம். ஒருவனும் வேசிக்கலவனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையார்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பியும் கவலையோடு கண்ணீர் விட்டு தேடியும் மனமாறுதலை காணல ஆகாதவனாக அவன் தள்ளப்பட்டான். சரி, இப்ப ஏசா கிட்ட வருவோம். ஆசீர்வாதங்களை தேடினானா இல்லையா? இப்ப ஏசா கிட்ட ஆசீர்வாதம் இருந்துச்சா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப அவன் ஆசீர்வாதங்களை தேடினா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டான். ஏன்னா அவன் தேடும் போது அவங்ககிட்ட ஆசீர்வாதம் இல்லை, அப்பா யாக்கோபுக்கு கொடுத்துட்டாரு. அதுக்கு முன்னாலேயே சேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபுக்கு ஒரு பயிற்றுங்களை கொடுத்து வாங்கிட்டான். இப்ப அப்பாவுடைய ஆசீர்வாதம் இல்லை, அங்க அப்பா முறையில வரக்கூடிய சேஷ்ட புத்திர பாகமும் அவங்ககிட்ட இல்லை. ஆனா இவன் ஆசீர்வாதத்தை தேடினான், ஆகாதவன் தள்ளப்பட்டான் இருக்கு. ஆகாதவனாய் தள்ளப்பட்டவனிடத்துல ஆசீர்வாதங்கள் இருந்துச்சா இல்லையாங்கிறத இப்ப என்னுடைய கேள்வி. என்ன கேள்வினா, ஆசீர்வாதம் இருந்துச்சு. நாம நினைக்கிற ஆசீர்வாதம் என்னது? யாக்கோபு வாங்கின சேஷ்ட புத்திர பாகத்தை ஏசாவுக்கு பயந்து போகும்போது விட்டுட்டு போயிட்டான் யாக்கோபு. ஏன்னா இவனை கொலை செய்வேன்னு அவன் சொல்றத அவங்க அம்மா சொல்லி, எதுவுமே உனக்கு வேண்டாண்டா, உன் உயிரையாவது காப்பாத்திக்கோ, உங்க மாமாட்ட ஓடிப்போ, அங்க போய் உன் மாமன் புள்ளியை கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி அம்மா அனுப்பிட்டா. யாக்கோபு சொல்றான், ஜெபம் பண்ணும்போது திரும்ப வரும்போது வெறும் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். அல்லேலூயா. அப்போ சேஷ்ட புத்திரமாகத்தான் எடுத்துட்டு போல. அப்பனோட 2 பங்கு சொத்தெல்லாம் மகனுக்கு வரும், மிச்சம் இருக்கிற 1 பங்கை இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் பகிர்ந்து கொடுக்கணும். இதுதான் சேஷ்ட புத்திரமாகம். ஆனா இப்ப சேஷ்ட புத்திரமாக சுதந்திரம் யாருகிட்ட இருக்குன்றா? ஏசா கிட்ட இருக்கு. சரி, இதுக்கப்புறம் ஏசாக்கு வேற ஏதாவது ஆசீர்வாதம் இருந்ததா அப்படின்னா, யாக்கோபு போறான், 14 வருஷம் அங்க வேலை செஞ்சான், 10 தடவை சம்பளத்தை அவன் மாத்தினா. இப்படி போராடி பெற்ற ஆசீர்வாதத்துல சரிபாதியா ஒரு பங்கை பிரிச்சு ஏசாவுக்கு வெகுமானம் அனுப்புனா. இப்ப ஏசாவுக்கு 10 தடவை சம்பளம் மாறியும் 14 வருஷம் உழைப்புல ஒரு பாதியான காசு ஆசீர்வாதம் இலவசமா வந்து எதிர்கொண்டு வந்ததுக்கு கிடைக்குது. இப்ப சொல்லுங்க, உண்மையா ஆசீர்வதிக்கப்பட்டது யாக்கோபா? உண்மையா ஆசீர்வாதத்தை உலகத்துல பெற்றுக்கொண்டது ஏசாவா? ஏசா. ஏன்னா யாக்கோபு கிட்ட இல்லாத ஆசீர்வாதம் எல்லாம் இப்ப யாருகிட்ட இருக்கு? ஏசா கிட்ட இருக்கு. ஆனா வேதம் ஏசா கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை ஆசீர்வாதம் என்று சொல்லல. ஏனென்றால் இந்த ஆசீர்வாதம் பரலோகத்துக்கு வராது. வேதம் ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறது, இவன் மனம் மாறுதலை காணவில்லை, கண்ணீர் விட்டான், கவலைப்பட்டான், மனம் மாறுதல் இல்லை, ஆகாதவன் என்று தேவனால் தள்ளப்பட்டான். ஆனால் யாக்கோபு அந்த பெரிய படையோடு வர்றான்.
அங்கே அண்ணன் வரான்னு கேட்டோன்னு யாக்கோபு ஆற்றங்கரையில நின்று தேவனோடு கூட போராடி ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் போது யாக்கோபுக்கு புரிந்தது, 14 வருஷம் நான் பாடுபட்டு சம்பாரிச்சது, 10 முறை சம்பளத்தை மாத்தி சம்பாரிச்சது, அண்ணங்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை விட இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உண்மையான ஆசீர்வாதம் அல்ல. உண்மையான ஆசீர்வாதம் அவர் தரணும்னு சொல்லி, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொன்னா, அப்ப இங்க யாக்கோபு எதை ஆசீர்வாதமாக பார்த்தான் என்றால் தேவனுடைய உறவை ஆசீர்வாதமாக பார்த்தான். இன்னைக்கு சொல்றேன், சபையை விட்டு போறாந்தா போயிடலாம், இந்த ஊழியக்காரன் வேண்டான்னு சொன்னா போயிடலாம், எத்தனை சபை வேணா கிடைப்பாங்க, எத்தனை ஊழியக்காரன் வேணா கிடைப்பாங்க, ஆனா நீ பரிசுத்தமா வாழ்ந்துறியா, பரலோகம் போறியாங்கிறதா முக்கியம். ஏனென்றால் தேவனுடைய உறவை பற்றி நான் இங்க பேசுகிறேன். தேவனுடைய உறவை நீ வளர்வதை பேசுகிறேன். 1000 சபைகள் இருக்கலாம், ஒரு சொடுக்கு போட்டா 10 பாஸ்டர் வீட்டுக்கு ஹவுஸ் வரலாம். ஆனால் உன்னை பரலோகம் கொண்டு சேர்க்கிற சத்தியத்தை சொல்லுகிற ஒரு சபையும் ஊழியனும் நீ விட்டு போவாயானால், இந்த சத்தியம் இல்லாமல், இந்த சத்தியம் இல்லாமல், தேவனுடைய உறவு இல்லாமல் பரலோகம் செல்வது என்பது சாத்தியம் இல்லை. 100 பவுன் நகை இருக்கலாம், 16 வீடு வாடகைக்கு விட்டுருக்கலாம், இன்னோவா காரும் 10 காரும் லக்ஸூரியஸா என்னமோ கார் சொல்வீங்க, ஃபார்ச்சூன் காரெல்லாம் 30, 40, 50 லட்சத்துக்கெல்லாம் இருக்கலாம். என்னிடத்துல இவைகள் எல்லாம் இல்லை. ஆனால் என்னிடத்தில் ஒன்று இருக்கிறது, கிறிஸ்துவோடு கூட உறவு இருக்கிறது. அந்த உறவின் மூலமே வெளிப்படக்கூடிய தேவ வார்த்தை இருக்கிறது. நான் வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, ஆனால் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, அதை நான் உனக்கு தருகிறேன். நான் சொல்லுகிறேன், சபையை விட்டு வெளியே போயிட்டு தைரியமா உன்னால பாவம் செய்யவே முடியாது. நெஞ்சை தட்டி சொல்லுகிறேன், இந்த சத்தியத்தை கேள்விப்பட்டு நீ பாவம் செய்யும் போது உன் உள்ள நடுங்கும். தேவன் பார்க்கிறார், அவருடைய ஆவியானவர் உன்னை பார்க்கிறார். உன் மனசாட்சி உன்னை குத்தும், உன் உடலெல்லாம் நடுங்கும். நியாய தீர்ப்பு வரும் என்று பயம் வரும், நரகம் போவேன் என்ற பயம் வரும், தேவன் கைவிட்டு விடுவார் என்ற பயம் வரும், தேவன் என்னை தள்ளிவிட்டால் நான் எங்கே போவேன் என்ற பயம் வரும். கையை பிடிச்சு இழுத்தால் நீ பாவம் செய்ய போக மாட்டேன். இதுதான் சத்தியம். அந்த கேரண்டி சியூரிட்டி வேணா நான் தருவேன். நீ கார் வாங்கலாம், பங்களா வாங்குவேன்னு நான் சத்தியமான ஒரு நாள் நான் உனக்கு சாட்சியா சத்தியத்தை உறுதிமொழி பண்ணவே மாட்டேன். என் அன்புக்குரிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசா மனம் மாறுதலை காணல. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14-17 வாசிக்கும் போது லவோதிக்கேயா சபையை சொல்கிறார். 14ஆம் வசனத்தை படிவேன். சரி, தூதனுக்கு நீ சொல்லு. இப்ப லவோதிக்கேயா சபைக்கு சொல்றார். இப்ப 18ஆம் வசனத்தை படிங்க சிஸ்டர். இல்ல சாரி, 15ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் இல்ல ஆனலும் இல்ல. குளிரா இருந்திருக்கலாம், நல்லா இருக்கும், இல்ல அனலா இருந்தாலும் நல்லா இருக்கும், ரெண்டும் கட்டானா இருக்கேங்கிறார். ரெண்டும் கட்டான். இந்த ரெண்டும் கட்டான் தான் தேவபக்தியின் வேஷம் போடுறது. ரெண்டும் கட்டான். அடுத்தது இல்ல, அடுத்த வசனம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏசாவை ஆகாதுன்னு தள்ளினேங்கிறாரு. இப்ப அவர் சொல்றாரு, என் வாயிலிருந்து உன்னை வாந்தி பண்ணிடுவேங்கிறாரு. நீ எப்ப வாய்க்குள்ள போன அப்படின்னு கேட்குறீங்களா? எப்ப பார்த்தாலும் என் மகன் என் வாய்க்குள்ளேயே இருக்கிறான். எப்ப பார்த்தாலும் அவள் போனதுக்கு அப்புறம் அவளை பத்தி அவங்க அம்மாட்ட பேசிட்டே இருப்பேன். என் பையன் என் வாய்க்குள்ள இருக்கான், அவன் போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மாட்ட அவனை பத்தி பேசுவேன். இப்போ என் வாயிலிருந்து வாந்தி பண்ணுவேன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? என் இருதயத்திலிருந்து தூக்கி வீசிட்டா என் வாயில உன் பேர் வரவே வராது. என் இருதயத்திலிருந்து வீசிட்டா, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இருதயத்திலிருந்து நான் என்ன செய்வேன்? உன்னை தூக்கி வீசிடுவேன், வாந்தி பண்ணிடுவேன், திரும்பவும் நான் உன்னை எடுக்க மாட்டேன், உன்னை பத்தியே பேச மாட்டேன், உங்கள்கிட்டையும் பேச மாட்டேன், உன்னை பத்தியும் பேச மாட்டேன். அதான் ஆண்டவர். சவுலை வாந்தி பண்ணி போட்டார். அவன் சொல்றான், ஊரின் தும்மினாலாவது, தீர்க்க தரிசனங்களினாலாவது, சொப்பனங்களினாலாவது, தரிசனங்களினாலாவது அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கல. ஏன்னா ஆண்டவர் சவுலை தள்ளிவிட்டார். தள்ளிட்டார்னா
ஆண்டவர் பேச மாட்டார். ஏன்னா வாயிலிருந்து வாந்தி பண்ணி போட்டார். வாயிலிருந்து வாந்தி பண்ணிட்டார்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட பேச மாட்டார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் என்ன பிரசங்கத்தில் தாக்கிட்டாரு. ஒரு காலத்தில் என்ன எனக்கு ஒரு வார்த்தையுமே கிடைக்கலையே, ஆண்டவர் என்கிட்ட ஒண்ணுமே பேசலையே. ஒரு சிஸ்டர் இங்க உட்கார்ந்துருப்பாங்க. சில வருஷங்களுக்கு முன்பாக 2019 டிசம்பர்ல அவங்க கொஞ்சம் பிரச்சனை பண்ணாங்க. 2020 இன்னும் பிரச்சனை பண்ணாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, முதல்லலாம் பிரசங்கம் ஏண்டா முடியுதுன்னு இருக்கும். ஃபோனில் எனக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, ஏண்டா முடியுதுன்னு இருக்கும். இப்போ எப்படா முடியும் இருக்கு. எனக்கு 22 நாள் தூங்க முடியல. 30 நாள் பக்கம் அந்த மெசேஜ் அப்படியே வச்சுட்டு எனக்கு படிக்கும் போதெல்லாம் ரொம்ப மன வருத்தலையாக இருந்தது. அவ்வளோ நன்மைகள் செய்து இப்படி எழுதிட்டாங்க. ஆஸ்பத்திரியில் மரண தருவாயில் இருக்கும்போது அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நான் கட் பண்ணிட்டேன். எனக்கு அவங்க இருக்காங்கன்னு தெரியாது. 2வது தடவை பண்ணாங்க, கட் பண்ணிட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சு வேறு ஃபோனில் நம்பர்லேருந்து பண்ணுறாங்க. பண்ணோன்னே, பாஸ்டர் என் ஃபோனை கட் பண்ணிடாதீங்க, நான் தான் பேசுகிறேன். அவங்க பேரை சொல்லி நான் மரண தருவாயில் இருக்கிறேன்னாங்க. அப்புறம் டக்குன்னு என் கையை அப்படியே வச்சுட்டேன், ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. சொன்னாங்க, என்னை பார்க்க வர்றீங்களா பாஸ்டர், என்னை முதல்ல மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க பாஸ்டர். நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் எல்லாம் மன்னிச்சிருங்க பாஸ்டர். முதல்ல என்னை வந்து பாருங்க பாஸ்டர், என்கிட்ட நான் பேசுறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க பாஸ்டர். அதுக்கு முன்னால் ஃபோன் அடிப்பேன், 30 ஃபோனாக ஒரு நாளைக்கு அடிப்பேன், எடுக்கவே மாட்டாங்க. என் மனைவி கிட்ட சொல்ல, அவங்க ஃபோன் அடிப்பாங்க, இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க சிஸ்டர், நானே பண்ணுவேன்ட்டாங்க. ரொம்ப வருத்தப்படுது. அப்போ தான் மலம்பட்டிக்கு போனேன். என் கூலி எங்கே அப்படின்னு அன்னைக்கு தான் அந்த பிரசங்கத்தை போனேன். இந்த மனவேதனையில் அங்கே போனேன். அங்கே நான் இவ்வளோ நாளாக வேலை செய்கிறேன், எனக்குரிய கூலி இல்லையேன்னு அங்கே பிரசங்கம் வச்சேன். அந்த பிரசங்கம் அன்னைக்கு தான் மலம்பட்டிக்கு போகலான்னு போயிட்டு வந்தேன். படுக்கையில் வியாதியாக கிடக்குறாங்க. அவங்க கேட்குறாங்க, பாஸ்டர் நான் பிழைப்பேனா, மறுபடியும் சர்ச்சுக்கு வருவேனா, தேவனுடைய வார்த்தையை நான் கேட்பேனா, ஆணுடைய சமூகத்தை நான் பார்ப்பேனா. நல்லா கவனிங்க, எதை நீங்கள் அசட்டை பண்ணுகிறீர்களோ அது உங்களை விட்டு தூரமாக போகும். அதெல்லாம் இங்கே இருக்கு உபாகமத்தில் இருக்கு பாருங்க. அது நான் அப்புறம் சொல்கிறேன், இது வேகமாக சொல்லிட்டு நான் கடந்து போயிடுறேன், நேரம் ஆகிடலன்னா. வெளிப்படுத்தல் 3 வெளிப்படுத்தல் அந்த 18 படிங்க. அவன் என்ன சொல்கிறான், அடுத்து 17ஆம் வசனம் படிங்க சிஸ்டர். நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி. இது ஆண்டவர் பார்க்குற பார்வை. இவன் என்ன சொல்றான், நான் திரவிய சம்பனன், நான் பார்க்குறேன், எனக்கு ஒரு குறைவும் இல்லைன்னு சொல்றான். இன்னைக்கு ஆண்டவர் விட்டு போயிட்டு, சபை விட்டு போயிட்டு, சத்தியம் விட்டுட்டு போயிட்டு, தப்பான பாவங்களை செஞ்சுட்டு என்ன சொல்றாங்க, நான் ஈஸ்வரியவான், எனக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு பாருங்க, அங்க கம்பெனி இருக்கு, அங்க இடம் இருக்கு, அங்க பங்களா இருக்கு, எனக்கு ஒரு குறைவுமே இல்லை. சபை விட்டு போனேன், எனக்கு என்ன ஆச்சு, ஒன்னும் ஆகல. ஏன்னா இது உலகத்தோடு அழிஞ்சு போயிடும், இது பரலோகத்துக்கு வர போறதில்ல. நீ பரலோகத்துக்கு ஆயத்தப்பட்டிருக்கியா என்றால் அங்கே இல்லை என்று சொல்லுகிறபடியால் ஆண்டு சொல்றாரு. அப்புறம் மேல கீழுகிற வசனங்கள் உங்களுக்கு தெரியும். அடுத்த வசனம், நீ நெருப்பிலே புடமிடப்பட்ட பொண்ணையும் உன் நிர்வாணமாக அவலட்சணம் தோன்றாத உடுத்திக்கொள்ள வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்துல வாங்கி கொள்ளவும் நீ பார்வையடைக்க உன் கண்களுக்கு கழிக்க முடியாது. ஆவிக்குரிய அர்த்தம் இது நான் அப்புறம் சொல்லித்தரேன், நேரம் இல்லை. அதனால இதெல்லாம் உனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப 3ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு சபை இருக்கிறது. அந்த சபை எப்படிப்பட்ட சபைனா, ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டு வந்து செத்தவனா இருக்கிறார். லவோதிக்கேய சபைக்கு சொல்றாரு, நேசிக்குள்ள கடந்து கொண்டு சிரிச்சுக்கிறேன். அதே ஒரு பக்கம் மனசுல வச்சுங்க. இன்னைக்கு ஏன்டா இந்த பிரசங்கம் வருதுன்னா, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கடந்து கொண்டு சிரிச்சுக்கிறார். இப்ப இந்த சரத சபைக்கு வருவோம். இந்த சரத சபையை பார்த்து சொல்றாரு, நீ என்ன பண்ற, உயிருள்ளவன் என்று பெயர் இருந்தும் செத்தவன, ஒண்ணு அறவேக்காடா இருக்க, இல்லைன்னா செத்து போயிருக்கிற, ஆனா பேர் என்ன, உயிரோடு இருக்கிறேன்னு பேரு. ஆனாலும் இப்ப பாருங்க, விசுவாசம்னு சில பேர் வச்சிருப்பாங்க. விசுவாசம் வாப்பா இங்க, ஆனா விசுவாசம்னு பேர் இருக்கும், அவனுக்கு கொஞ்சம் கூட விசுவாசம் இருக்காது. எங்க பாட்டிக்கு சந்தோஷம்னு பேரு, ஞானஸ்தானம் எடுத்த பேர் சந்தோஷம். எங்க பாட்டி ஒரு நாளைக்கு சந்தோஷமா இருந்தது நான் பார்த்ததே இல்லை. உண்மைங்க, ஒரு நாளும் எங்க பாட்டி சந்தோஷமா இருந்தது நான் பார்த்ததே கிடையாது. சில பேரை பரிசுத்தம்னு பேர் வச்சிருப்பான், அவன் டாஸ்மார்க்கில் தான் கிடப்பான், வெப்பாட்டி வீட்டில் தான் கிடப்பான், அவனுக்கு பரிசுத்தம்னு யார் பேர் வச்சாங்கன்னு தெரியாது. உயிருள்ளவன் என்று பேர் இருக்கு,
ஆனா எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கு? செத்து போய் நாறி போற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு நம் வீட்டுல என்ன இருக்கிறதுன்னு பார்க்கணும். வெளிப்படுத்தல் 3:2 சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 3:2 படிங்க. நீ விழித்துக்கொண்டு சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. பாருங்க, விழித்துக்கொண்டு சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறத ஸ்திரப்படுத்த. அடுத்தது, போதும், உன் கிரியைகளை தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளதாக நான் காணல. இப்போ விழித்துக்கொண்டுனா என்ன? உங்க வீடை தான் சொல்றாரு. உங்க வீட்டுல உங்க பிள்ளை வேதத்தை படிக்குதா? விழித்துக்கொள். உங்க பிள்ளை உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுதா? விழித்துக்கொள். அதிகாலை எந்திரிச்சு ஜெபம் பண்ணுதா? விழித்துக்கொள். பரிசுத்தமா வாழுதா? விழித்துக்கொள். சாகிறதுக்கு ஏதுவா இருக்குது, நீ விழித்துக்கொண்டு சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறவர்களை சிறப்படுத்து. உன் கிரியைகள் நிறைவுள்ளதா நான் காணல. இன்றைக்கு உன் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? புலம்பல் 2:19 சொல்கிறது. திறக்களின் முனைகளிலே மூர்ச்சித்து கிடக்கிற உன் பிள்ளைகளுக்காக நதிய அளவு கண்ணீர் விட்டாலும் உன் பிள்ளைங்க தெருவில் போய் மூர்ச்சித்து கிடக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனா முயற்சித்து கிடக்குறாங்க. காதலிக்கிறதுக்கு போய் முடிச்சிட்டு கிடக்குறாங்க. நந்தவனத்திலையும் தோட்டத்திலையும் கார்டன்லையும் ரெஸ்டாரண்ட்லையும் ஐஸ்கிரீம் பார்லையும் மூர்ச்சித்து மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கிறான். ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் மயங்கி கிடக்கிறான். உன் பிள்ளைகளெல்லாம் நீ காப்பாற்றணும்னா நீ விழித்துக்கொண்டு சாகிறதுக்கு எதுவாக சிறப்படுத்து. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 14, 15, 16, 17 வசனம் பார்த்தா அந்த வாலிபருடைய பாவம் தேவ சமூகத்தில் பெரிதா இருந்தது என்று சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. என்னையா அந்த பாவம், பெரிதான பாவத்தை அவங்க செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனம் பார்க்கும்போது சாப்பாட்டு பிரியரா இருந்தாங்க. கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பலியின் இறைச்சியில கொழுப்போட எடுத்து கொழுப்போட சாப்பிட்டாதான் ருசியா இருக்குன்னு கொளுத்ததை சாப்பிட்டான். வசனம் என்ன சொல்கிறது? பிரமாணம் என்ன சொல்கிறது? லேவியராகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் சொல்கிறது, கொழுப்பு முழுவதும் கர்த்தருடையது என்று சொல்லப்படுகிறது. அந்த 3:17 என்ன சொல்றாரு? கொழுப்பை கர்த்தருக்கு என்று எரித்து விடுவாய் என்று சொல்லப்படுகிறது. லேவியராகமம் 7, 23, 24, 25 சொல்கிறது, கொழுப்பை தின்கிற எந்த ஆத்மாவும் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இங்க சாப்பிட்றதுல கண்ட்ரோலை பழைய ஏற்பாட்டிலேயே கொடுத்துட்டார். கறி எடுக்கும் போது கொஞ்சம் கொழுப்பு போடுங்க அப்படிங்கிற வார்த்தையை கட் பண்ணிடுங்க. அட்டேக் வரும், சைலண்டாக அட்டாக் வரும். உள்ள டெபாசிட் ஆகிறது உங்களுக்கு தெரியாது. கால்சியம் டெபாசிட் ஆகிறது உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. என்னடா இன்னைக்கு பேதியை கிளப்புறானே, இன்னைக்கு ஐயோ இன்னைக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சேன், தப்பி தேவரி தெரியாம நான் வந்துட்டேனேன்னு அப்படின்னு பேதி கிளப்புறேன்னா உண்மையே சொல்லுகிறேன். உபா 32, 14, 15 கொழுப்பு கறியா தின்னா என்ன நடக்கும்? கொழுத்து போனா என்ன நடக்கும்? யெசூரன் ஸ்தூலித்து கொழுத்து போய் தன் ரட்சிப்பின் கண்மலை அசட்டை பண்ணினான், எட்டி உதைத்தான் சொல்றாரு. அந்த வசனத்தை படிங்க. உபாகம் 32ஆம் அதிகாரம் 14, 15 படிங்க வேகமாக. படிமா. கொழுமையான கோதுமை ரத்தமோட சுயமான திராட்சரசம் சாப்பிட்டால் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யெசூரன் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து ஸ்தூலித்து நினம் துணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலை அசட்டை பண்ணினான். பணங்காசு நிறைய சேர்ந்து நல்லா சாப்பிட்டு அடிவயிறு தொந்தி உண்டாயிருச்சுன்னா, என்ன மாதிரி தொந்தி உண்டுருச்சுன்னா அப்புறம் கர்த்தரை உதைக்க தோணும், வசனத்தை உதைக்க தோணும், ஊழியக்காரனை உதைச்சாதான் என்னன்னு தோணும். என்னையும் வந்து உதைச்சிட்டுலாம் போனாங்க, அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். யாருன்னா ஆர்எஸ்எஸ்காரங்க இல்லை, விசுவாசி. என்னை அடித்தது யாரு? விசுவாசி. ஏன்னா நல்லா தின்னு கொளுத்து சூழித்து சத்தியமாடா பேசுகிற சத்தியம் அப்படின்னு நல்லா ஓங்கி ஓங்கி குத்திட்டு என்னை அடிச்சுட்டு போனாங்க. யெசூரன் உதைத்தான். அடுத்தது சொல்கிறது, கடவுள் நம்பிக்கைக்கு எதிரான ஒரு வாழ்க்கைக்கு இந்த காலத்து வாலிபர்கள் மாறுவதற்கு காரணம் என்னவென்றால், ஆகாரமும் ஒரு காரணம், வீட்டில் பெற்றோருடைய வளர்ப்பும் ஒரு காரணம். எனக்கு பெற்றோர் என்ன பார்க்கணும்னா, என் பிள்ளை உபவாசம் போடுறானா, என் பிள்ளை ஜெபம் பண்ணுறானா, என் பிள்ளை ஒழுங்காக வேதம் வாசிக்கிறானா, பரிசுத்தமான வாழ்வை வாழ்கிறானா, குடும்ப கௌரவத்தையும் குடும்ப உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறானா, சபை கூடி வருதலில் இருக்கிறானா, ஆவிக்குரிய அறிவும் முதிர்ச்சி என் பிள்ளைக்கு இருக்குதான்னு பெற்றோராகிய நீங்கள் கவனித்து பார்க்கணும். எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள் இந்த கால சந்ததியை? ஏனென்றால் வரக்கூடிய காலத்தில் பிள்ளைகளுக்கு காதல் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும், போதை என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும். லிவிங் கல்ச்சர் அப்படின்னா கல்யாணமாகாம ஆண் பெண்ணோடு சேர்ந்து வாழ்கிற ஒரு லிவிங் கல்ச்சர். இனி அடுத்த ஒரு 10 வருஷத்துல அந்த கல்ச்சர் சபைக்குள்ளேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்க பிள்ளைங்க ஐடி ஃபீல்டு மெயினா இதுல எங்க தாக்கம் ஏற்படும்னா, ஐடி ஃபீல்டு, ஃபாரின்ல வேலைக்கு போறது,
இந்த ரெண்டுலையும் இது சீக்கிரமா வரக்கூடியது. பெங்களூர், சென்னை, மும்பை, ஹைதராபாத் போன்ற பட்டணங்களிலே இந்த மாதிரி லிவிங் கல்ச்சர் நிறைய ஜாஸ்தியா இருக்கு. அதுக்குள்ள இருந்த பிள்ளைங்களே எனக்கு அக்குவீர ஆணிவரா அதை புட்டு கொடுத்துருக்காங்க. என் தம்பி அதில் தான் இருக்காரு, என் தம்பி மாமனார் அதில் இருக்காங்க. அவங்க எல்லாமே அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்களே டூரெல்லாம் கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ண சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீனஸ் வர்றதுக்காக. ஸோ சபையும் சத்தியமும் பரியாசம் பண்ணப்படும். இந்த கட்டுப்பாடுகள் 10ஆம் வசதித்தனமாக, கிராமத்தனமாக, வில்லேஜ் கல்ச்சர் மாதிரி தோணும். படிக்காத கண்ட்ரி ஃபுல்ஸாக பாஸ்டர்லாம் தோணுவாங்க. பரிசுத்தம் பரியாசம் பண்ணப்படுகிற இடமாக அது காணப்படும். இங்கே தான் உங்க பிள்ளைங்க யோசிப்பாக தானியலாக நிற்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். எபேசியர் 2:1 சொல்ல ஏது நடக்குதுன்னா, எபேசு சபைக்கு பார்த்து கர்த்தர் சொல்கிறார், ஆதியில் கொண்ட அன்பை நீ விட்டா என்று உன் பேரில் குறைவுன்னு 2:4 சொல்றார். எனக்கு பெற்றோருக்கு ஆண்டவர் மேல இருக்கிற ஆதி அன்பு இல்லாதனால பிள்ளைகளுக்கு பக்தி போயிருச்சு. அந்த குடும்ப ஜபமோ பெற்றோருடைய வாழ்க்கையில் அந்த பரிசுத்த வாழ்க்கையோ இல்லாம பெற்றோர் பிள்ளைகளை பணம் சம்பாதிக்கிற ஏடிஎம் மிஷினாக உருவாக்க நினைத்து வெறும் கல்வி அறிவுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை பரிசுத்த வாழ்வுக்காக, தேவபக்தியை, கடவுளுக்காக வாழ்வதற்காக கொடுப்பது இல்லை. நிறைய பணம் சம்பாதிக்கிறான், அவனுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. கடவுளை ஏன் நான் தேட வேண்டும் என்ற கேள்வி வருகிறது. கடவுளை தேடாமலேயே கடவுள் தர வேண்டியதை பணம் அவனுக்கு தருகிறது. ஆகவே அங்கே அவனுக்கு தேவபக்தியோ, சபையோ, போதனையோ, போதகரோ தேவைப்படுவதில்லை. இங்கதான் பெற்றோர் தோல்வி அடைகிறீர்கள். நீங்கள் உங்கள் பக்தியை அடுத்த தலைமுறைக்கு, ஒரு இஸ்ரவேலன் நியாயப்பிரமாணத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறது போல நீங்க கொண்டு போக தவறினால் உங்க பிள்ளை உலகத்தானாக சாத்தானை பின்பற்றுவனாய் போற காரியங்களிலே தடுக்க முடியாது. இன்றைக்கு தேவை பிள்ளைகளுக்கு மனம் திரும்புதல் அல்ல, பெற்றோருக்கு மனம் திரும்புதல். எதிலே நான் மனம் திரும்ப வேண்டும் என்றால், பெற்றோரே நீங்கள் ஆதி அன்பில் இருந்தது போல விழுந்திருக்கிறீர்கள். நீங்கள் விழுந்த இடத்திலிருந்து எழும்பி திரும்பவும் ஆதியில செய்த கிரியைகளை நீங்கள் செய்யும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். பெற்றோர் எழும்ப வேண்டும். அப்பதான் விளக்கு தண்டின் மேல விளக்க வைப்பார். இல்லாவிட்டால் விளக்கு தண்டாக இயேசு உன் வாழ்க்கையில் இருந்து போய்விட்டார் என்றால் விளக்காய் இருக்கிற உன் பிள்ளை பிரகாசிக்க முடியாமல் போய்விடும். அன்னைக்கெல்லாம் வறுமை இருந்தது, பிரச்சனை இருந்தது, கடன் இருந்தது, வேலை சரியா அமையல, கர்த்தரை தேடுவதற்கு சாக்கு போக்குகள் இல்லை. இன்னைக்கு வசதி வந்து விட்டது, பேங்க் பேலன்ஸ் வந்துருச்சு, நிறைய நகை நட்டு பணம் சேர்ந்துருச்சு, ஐஸ்வர்யம் விருத்தி ஆயிடுச்சு. இன்னைக்கு சபைக்கும் 1ஆம் தேதி பிரேயருக்கும், இரவு ஜபத்திற்கும், மாலை ஜபத்துக்கு வருவதற்கெல்லாம் 1008 சாக்கு போக்குகள் இருக்கிறது. இதெல்லாம் நீ எதுக்கு விலையா கொடுக்கிற தெரியுமா? உன் பிள்ளைகளுடைய ரட்சிப்பை சாத்தான் உங்கள்கிட்ட விலை பேசுகிறான். அதற்கு சொகுசான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு தேவனை தேடாம ஆதி அன்பிலிருந்து விழுகிறாய். ஆதி அன்பிலிருந்து நீ விழுந்த உடனேயே உன் பிள்ளைகளுக்கு விளக்குத்தண்டாகிய கிறிஸ்து சென்றடைவதில்லை. அவன் கிறிஸ்துவை அறியாத ஏலியின் பிள்ளைகளைப் போல பேலியாளின் பிள்ளைகளாக மாறுகிறான். அவன் விபச்சாரம் செய்யாமல் இருக்கலாம், பாவம் செய்யாமல் இருக்கலாம், போதையில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தேவனோடு இருக்கிற உறவிலே இல்லை. ஏனென்றால் விளக்குத்தண்டாக இயேசு உன் வீட்டிலே இல்லை, உன் வாழ்க்கையில் இல்லை. பெற்றோரே, உன்னிலே கிறிஸ்து இருந்தால்தான் உன் பிள்ளை கிறிஸ்துவை உன்னிலே காண்பான். உன்னிலே கிறிஸ்து என்கிற விளக்குத்தண்டு இல்லாமல் ஆதி என்பதை நீ விழுந்து விட்டபடியால், விளக்குத்தண்டு நீக்கப்பட்டபடியால் உன் பிள்ளை ஐஸ்வர்யத்திலே உயரலாம், அந்தஸ்திலே உயரலாம், சம்பாதிப்பதிலே உயரலாம், ஆனால் பரிசுத்தத்திலேயோ பரலோகம் செல்வதற்கோ உன் பிள்ளை பிரகாசிக்க மாட்டான். ஏனென்றால் அங்கே விளக்குத்தண்டாகிய கிறிஸ்து உன்னை விட்டு நீக்கப்பட்டு விட்டபடியால். ஏன் நீக்கப்பட்டார்? ஆதி அன்பிலிருந்து விழுந்தாய், விழுந்து நீ மனம் திரும்பவில்லை, எழும்பவில்லை, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறாய், உயிரோடும் என்று பெயர் கொண்டும் செத்தவனாய் இருக்கிறாய், சபைக்கு சடங்குக்காக வருகிறாய். அதனால் உன் பிள்ளை செத்த பிள்ளையா இருக்கிறது, அது உயிருள்ள பிள்ளையா இல்லை. கர்த்தர் சொல்கிறார், நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறவளை சிறப்படுத்து. நீ மட்டும் ஜெபம் பண்ணி உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணால் பத்தாது, உன் பிள்ளைக்குள்ள அந்த வாழ்க்கை வந்திருக்கிறதா என்று பார். இது எனக்கு தேவன் செய்த பிரசங்கத்தை உங்களுக்கு சொல்ல சொன்னதை நான் சொல்றேன். இது உங்களுக்காக மட்டும் இல்லை,
இது எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் உரிய பிரசங்கம். வேதனையோடு நான் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பேன். ஆண்டவரே, என் பிள்ளைகள் எனக்கு பின்னுங்க எப்படி இருப்பார்? அப்போ கர்த்தர் எனக்கு சொன்ன காரியத்தை தான் உங்களுக்கும் சொல்ல சொன்னார். அதை உங்களுக்கு சொல்கிறேன். நான் யோக்கியன் என்று சொல்லி நான் பிரசங்கிக்க வரல. எனக்கும் இந்த வசனம் தான். நேற்றுக்கு இரவு என் மனைவியோடு நான் கடிந்து கொண்டு பேசிக்கொண்டிருந்த வார்த்தைகளும் இதுதான். என் பிள்ளையோடு நேற்றைக்கு கடிந்து கொண்டு பேசிக்கொண்டிருந்த வார்த்தைகளும் இதுதான். சொல்லிவிட்டேன், நீ எவ்வளவு உயரத்தில் போகிற, எத்தனை கோடி சம்பாதிக்கிற எனக்கு முக்கியமே கிடையாது. டசன்ட் மேட்டர். எனக்கு தேவை ஒரு வேளை ஆகாரம் இருந்தால் போதும். கர்த்தர் வர்ற வரைக்கும் அல்லது ஜீவன் இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு வேளை ஆகாரத்தில் வாழ முடியும். தரையிலே ஒரு பாய் கூட இல்லாமல் என்னால் படுத்து தூங்க முடியும். ஆனால் என் பிள்ளை பரிசுத்தவானாய் தேவனுக்குள்ளே இருக்கிறாங்கிற சந்தோஷத்தை விட வேற சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை என்று ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற சத்தியத்தை தான். தகப்பன் தன் பிள்ளைக்கு சொன்னதை ஆவிக்குரிய தகப்பனாய் உங்களுக்கு சொல்லி கடந்து போகிறேன். தேவன் உங்களோடு இருந்து உங்களை காப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். சிந்தியுங்கள், உங்கள் குடும்ப வாழ்க்கையை சீர்படுத்துங்கள், உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வழி நடத்துங்கள். பரிசுத்தமான பிதாவே, பொற்பாதங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். திரு சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பலவீனங்களையே நாங்கள் பேசிக்கொண்டிராமல் நாங்கள் சீர்பட எங்களுக்கு உதவி செய்ய. நாங்கள் பரிசுத்தவான்கள் தான் என்றாலும் சீர்பட வேண்டும். ஆவிக்குரியவர்கள் தான் என்றாலும் நாங்கள் பூரணப்பட வேண்டும். தேவ பிள்ளைகள் தான் ஆனாலும் தேவ சாயலாய் மாற வேண்டும். உம்மிடத்தில் அன்பு கூறுகிறோம் தான், ஆனால் ஆதியில் கொண்டிருந்த அன்பு எங்களுக்கு வேண்டும். அன்பிலே நீளமாலம் அகலம் உயரதை அறிந்து பிரிக்க முடியாத அந்த அன்பை, புத்தி கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வளர்களாய் நாங்கள் மாற வேண்டும். எங்கள் பிள்ளைகளை குறை சொல்லிக் கொண்டிருக்கிற காலம் அல்ல. நாங்கள் குற்றம் செய்தவர்கள் என்றும் எங்கள் குறைகளினால் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தூரம் போனது என்பதை உணர்ந்து எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் இடரலாய் வாழ்ந்த வாழ்க்கையை நீர் மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் பிள்ளைகளை மீட்டுக்கொள்ள எங்களையே விலைக்கிரயமாய் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை அன்றைய விற்று போடும்படியான உலக ஆடம்பரங்களுக்கும் எங்களுடைய மனம் போன வாழ்க்கைக்கும் நாங்கள் வாழ்ந்துவிட்டு எங்கள் பிள்ளைகளையோ தேவனையோ சபையோ ஊழியத்தையோ குறை சொல்லாதபடிக்கு எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர், உம்மிடத்தில் ஒரு அநியாயமும் குறைவும் இல்லை. எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய குறைவுகள், எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய அசட்டைகள், நிர்விசாரங்கள் நாங்கள் கொளுத்து உதைத்தோம், அசட்டை பண்ணினோம். அதனால் எங்கள் பிள்ளைகளை நாங்கள் இழக்கிற நிலைக்கு வந்திருக்கிறோம். அவர்கள் தேவனை அறியாத பிள்ளைகளாய் மாறாதபடிக்கு எங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே வளர கர்த்தர் உதவி செய்யும். உன்மேல் இருக்கிற என் ஆவியும் ஆண்டவரே உன் சந்ததியின் மேலும் என்னுடைய ஆசீர்வாதத்தை உன் சந்தானத்தின் மேலும் நான் ஊற்றுவேன் என்று சொன்னீரே. உன் வாயிலிட்டு என் வார்த்தை உன் சந்ததியின் வாயிலிருந்து சந்ததியின் வாயிலிருந்து நீங்குவேன் என்று சொன்னீரே. நாங்கள் அவனமாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை மீண்டும் ஒரு விஷயம் அர்ப்பணம் செய்து எங்கள் குடும்பம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தகுந்த குடும்பமாய் விளங்கும்படியாக நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று அறிக்கையிட்டு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பெற்றோருக்கும் இந்த ஞானமும் கிருபையும் தந்து நடத்தும். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, மனமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த செலவாங்களை மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான உண்மைக்கும் ஆசீர்வாதம் சந்தோஷமா அது நம் அனைவரோடும் உலகம் சகல பரிசுத்தவான்களோட இன்றும் மேலும் கர்த்தர் திரும்பவும் இருப்பதாக. ஆமென். இன்னைக்கு நேரம் ஆயிட்டதுனால சண்டே கிளாஸ் இருக்காது. ஆகவே நீங்கள் கடந்து போகலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.